மத்தேயு 22:37 முதல் 39 வரை. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கற்பனையை ஏசப்பா எந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தந்தாருன்னு பார்ப்போமா? ஏசப்பா எருசலேம் தேவாலயத்தில் உவமையாக அங்கிருந்த ஜனங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவிடம் கேட்கிறார், போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். அப்பொழுதுதான் இயேசு இந்த வாக்கியங்களை கூறுகிறார். இயேசு ஏன் இந்த அன்பை முதல் கற்பனை என்று கூறுகிறார் என்று பார்ப்போமா? இந்த வேத வாக்கியத்தில் நம்ம வாசித்தோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்று ஏசப்பா கூறுகிறார். அப்படின்னா நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு நம்ம அன்பு கூறும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? உலக பிரகாரமான காரியங்களை வெறுக்கிறோம். ஏன் வெறுக்கிறோம்? நம்ம முழு மனதோடு ஏசப்பா கிட்ட அன்பு கூறும்போது இது ஏசப்பாக்கு சித்தமான காரியம் இல்லை. பொய் சொல்கிறது ஏசப்பாக்கு பிடிக்காது, களவு பண்ணுறது ஏசப்பாக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம எண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். அப்போது அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஏசப்பா மோசேனிடத்தில் கொடுக்கப்பட்ட 10 நியாயப்பிரமாண கட்டளைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் ஏசப்பா இந்த அன்பை நமக்கு முதலாம் பிரதான கற்பனை என்று புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் ஏசப்பா நமக்கு கொடுத்த இரண்டாவது கற்பனையை பற்றி பார்ப்போமா? 39வது வசனம் இவ்விதமாக சொல்லுது, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த வசனத்தில் ஏசப்பா நமக்கு உணர்த்துறது என்னென்னா, நாம் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோமோ அதை போல் பிறனிடத்திலும் அன்பு கூறணும். பிறருக்கு விரோதமாக நம்ம எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஏசப்பா பரலோக ராஜ்யத்திலிருந்து பார்த்துட்ருக்காங்க. நீ பிறருக்கு செய்கிறது உனக்கே வாய்க்கும். அதனால நாம் அவங்க நமக்கு என்ன பண்ணியிருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு பண்ணியிருந்தாலும் நாம் அவர்களிடத்தில் என்ன பண்ணணும்? அன்பு தான் கூறணும். இதுதாங்க ஏசப்பா நமக்கு புதிய ஏற்பாடில் கொடுத்த 2 கற்பனைகள். 2 கற்பனைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த 2 கற்பனைகளிலும் நமக்கு ஏசப்பா குறித்த வார்த்தை என்னென்னா, அன்பு கூறணும். அதுதாங்க எப்போவுமே என்ன மாதிரிப்பட்ட சூழ்நிலையும் ஏசப்பாவிடத்தில் இருக்க அன்பு நமக்கு குறையக்கூடாது. அதுபோல் என்ன மாதிரிப்பட்ட கஷ்டங்கள், யார் என்ன மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி தந்தாலும் நாம் பிறரிடத்தில் கோவப்படக்கூடாது, அன்பு தான் கூறணும். ஆமேன்.